ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்ம வந்து கவலைகள் இருந்தாலும், நம்ம வந்து அந்த கவலைகளை மறக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு குளியல், அந்த மாதிரி குளியல் செஞ்சிங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்குள்ள கஷ்டங்கள், துன்பங்கள் அதிலிருந்து ஒரு விடை கிடைத்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன குளியல்? குளிக்கும் தண்ணீரில் வந்து இதை மாத்திரம் சேர்க்கணும். எதை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை நீங்கள் வந்து எந்த நிலையிலுமே யாருமே ஒரு தீய சக்தியும் உங்களை அண்டாது. எந்த ஒரு தீய சக்தியுமே சரி உங்களை அண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய வந்து கஷ்டங்கள் வந்திருப்போம். துன்பங்கள் வந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏன் நம்மளுக்கு அப்படி நடக்குது? எதனால் இருக்குது இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம்? அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கும். அதிலேயே நம்ம வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த குழப்பமான சூழ்நிலையை தத்தளிச்சுக்கிட்டு இருப்போம். இதற்கு தான் நான் இந்த குளியலை சொல்கிறேன். இதில் என்ன செய்யணும்? நம்ம எப்போதும் டெய்லி குளிக்கிறது தான். அதில் என்னன்னாக்கா, இப்போ உப்பு போட்டு வாரத்தில் ஒரு நாள் ஒரு கைப்பிடி உப்பு போட்டு குளித்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். அதை விட இது பெஸ்ட்டான ஒரு இது. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா அங்கே கற்பூர எண்ணெய்ங்கிறது ஒன்று கிடைக்கும். அதை வாங்கிக்கணும். வாங்கிட்டு இதை வந்து எந்த நாளில் செய்யணும்னா, சனிக்கிழமையில் நீங்கள் குளிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 சொட்டு அந்த கற்பூர எண்ணெயை 2 சொட்டு விட்டு குளிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போதும் போல் நம்ம எப்போதும் போல் குடிச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அன்றாட வேலைகளை நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது, ஆனால் சனிக்கிழமை ஆரம்பிக்கணும். தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வரும்போது நம்மளை துரத்து வரக்கூடிய தீய சக்திகளாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? அதாவது எதிர்மறை சக்திகள்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்மளுக்கு வந்து எந்த கெடுதலுமே வாழ்க்கையில் நடக்காது. நல்ல ஒரு அதாவது கிரக சுழற்சினால் இவ்வளோ பிரச்சனைகள் வருதா, எல்லாமே நம்மளுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நம்ம வந்து நல்லா அதாவது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீங்கிரும். இது ஈஸியான வேலை தான். ஒன்றும் இல்லை, உப்புக்கு பதிலாக நம்ம அந்த குளியல் எண்ணெய் மாத்திரம் வாங்கிக்கணும். கற்பூர எண்ணெய்ங்கிறத போய் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து 2 சொட்டு விட்டுட்டு குளிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு வாரம் சனிக்கிழமை ஆரம்பித்து குளிச்சுட்டே வாங்க. இது எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுதா? நம்மளுடைய கஷ்டங்களில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுதா? அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். இதை நீங்கள் மாத்திரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். அப்படியே மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.